Once again, welcome back to our channel, Shree car care. என் பேர் அபிஷேக். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வடபழனி புத்தூர் கிட்ட அந்த லைன்லேயே அங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கடையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ XUV 700 வந்து இருக்கு. ஸோ இந்த XUV 700ல நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடிஃபிகேஷன் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 டிகிரி சொல்யூஷன் ஃபார் XUV 700. ஸோ இது பார்த்தீங்கன்னா OEM சொல்யூஷன், விச் மீன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இந்த OEM சிஸ்டமில் நம்ம 360 டிகிரி கேமரா ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் கஸ்டமருக்கு வந்து உட்காந்து 4 பக்கம் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம இன்னைக்கு 360 டிகிரி கேமரா OEM, விச் மீன்ஸ் வித்தவுட் கட்டிங் எனி வயர், எனி ஜாயின்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு இன்புட் எடுத்து டேரெக்டாக அந்த ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு இந்த சிஸ்டமில் 360 டிகிரி கேமரா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 360 டிகிரி கேமரா பார்த்தீங்கன்னா AX3, 5, AX7 3 வேரியண்ட்லேயும் நீங்கள் தாராளமாக மாட்டலாம். ஸோ இது வந்து டோட்டலி ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷன் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியது லைக் சார் வயர் கட் பண்ணுவீங்களா, கம்பெனியில் வாரண்டி கிடைக்காது, 5 இயர்ஸ் வாரண்டி போட்டிருக்கேன், இது அது நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் டோட்டலி ப்ளக் அண்ட் ப்ளே, விச் மீன்ஸ் கம்பெனியோட OEM யூனிட் 360 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. உங்கள் இதே டிஸ்பிளேல ஒர்க் ஆகும். நீங்கள் டச்சில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வேணா ஆல்ரெடி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களே பார்க்கலாம் 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம ஜஸ்ட் இதை ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணதுனாலே நம்ம 360 டிகிரி கேமரா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 360 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் இனிமேல் தான் மாட்ட போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த 360 டிகிரி கேமரா மாட்டினதுனால நம்ம சிஸ்டமில் எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 360 டிகிரி கேமரா பர்ஃபெக்டாக மாட்டிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா பொசிஷன் எங்கே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து AX7 வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் கேமரா வந்து டம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தான் இருந்திருக்கும் உள் பக்கத்துலேருந்து. ஸோ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட்டு மீதி சைடு கேமராஸ் பார்த்தீங்கன்னா மிரருக்கு கீழே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மிரருக்கு வந்து ரைட் சைடு கேமரா இது. அண்ட் அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடு கேமரா அந்த மிரர் கீழேயும் இருக்குது. அண்ட் இதுக்குள்ள இந்த வண்டியில் வர OI கேமரா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியில் வர ஒரிஜினல் கேமரா, விச் இஸ் நிப்பானோட கேமரா, மஹேந்திரா நிப்பான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வரும். ஸோ இந்த கேமராவும் ரிமூவ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷன் தான். ஸோ இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்னோட 360 டிகிரி கேமரா மாட்டி அதை அப்படியே சேம் இதே ப்ளக்கில் மாட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், நான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் கம்பெனி ஒரிஜினல் கேமராலே அப்படியே மாட்டியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டோர்லையும் லெஃப்ட் சைட் மிரர்லையும் கீழே வந்து நான் கேமரா மாட்டியிருக்கேன். ஸோ இந்த 4 கேமராவும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேரக்ஷனில் மாட்டியிருக்கோம். ஸோ இதுதான் இதோட கேமரா செட்டிங். அண்ட் உள்ளே வந்து இப்போ நான் ஆன் பண்ணி உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன், நீங்களே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நீங்களே பார்க்கலாம், ரைட் சைட் வியூ உங்களுக்கு காட்டும். அண்ட் ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபுல் சரௌண்டிங் எப்படி க்ளீனாக காட்டுது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வண்டி நிற்கிறதோ, லெஃப்ட் சைடில் வண்டி நிற்கிறது, ரைட் சைடு இந்த வால், பின்னாடி ரோடு க்ளீனாக தெரியுது. அதே மாதிரி நான் ஸ்டீரிங் டர்ன் பண்ணுறேன்னா இதுலேயும் வந்து அந்த லைன்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷன் தான். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் நான் போட்டது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரைட் இண்டிகேட்டரும் காட்டுறேன். ஸோ ரைட் இண்டிகேட்டர்னா ரைட் வியூ நமக்கு காட்டும். ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபுல் வியூ பார்க்கலாம், 360 வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு வந்து கம்பெனியில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காது. நம்ம வந்து இதில் பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம். ஸோ இந்த வியூ, இதோட ஆங்கிள் நீங்களே பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் ரிவர்ஸ் போட்டு காட்ட போகிறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் ஆங்கிள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் வைட் ஆங்கிள் வியூ கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேரிங் டேர்ன் பண்ணால் அந்த அடாப்டிவ் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேர்ன் ஆகுது ஸ்டேரிங் டேர்ன் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான 360 டிகிரி கேமரா உங்கள் வண்டிக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, வித்தவுட் டச்சிங் எனி வயர்ஸ், வித்தவுட் ஹார்னஸ் எதுவுமே கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷன் உங்களுக்கும் தேவைன்னா மறக்காமல் என்னை கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட்
நம்ம அட்ரஸும் நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் அடுத்த வீடியோ சந்திப்பேன். டில் தென் டேக் கேர்.